இந்தாங்க அந்த பழைய மேப். எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, அதால இந்த உலகத்தையே மாத்த முடியும். இப்ப எப்படியாவது இந்த கோயில் கிட்ட போயே ஆகணும், அப்புறம் இந்த ரகசியம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் மேப்பை எடுத்துக்கிட்டு அவர் அந்த கோயில் கிட்ட வராரு. அங்க ஒரு பழைய ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருந்தது. இதுக்கு 6 கேஸ் இருக்கு. அது உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலயும் இருக்கு. அந்த 6 சாவி இருந்தா மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். டாக்டர் சஞ்சனா, ஃபைனலி உங்களுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யுஎஸ்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்காக டிடெக்டிவ் ஜேம்ஸ் ஒரு ஸ்பெஷல் gift அனுப்பியிருக்காரு. வாவ், மேஹுல் சாரோட ப்ராப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி தோணுது. மேஹுல் சார், உங்களுக்காக ஸ்பெஷல் ஷூஸ். இதுல வீல்ஸ் இருக்கு. A gift from US Detective Society. வாவ், thank you டாக்டர் சஞ்சனா. சிட்டியோட வெவ்வேறு இடத்துல ராபரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. மியூசியம்ஸ், ஆர்கைவ்ஸ், அதோட கவர்மெண்ட் வால்ஸ். இது நார்மல் திருட்டுன்னு லோக்கல் போலீஸ்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சார், மிஷனுக்காக நான் அவுட்ஃபிட்டோட ரெடியா இருக்கேன். It's time to shine. லெட்ஸ் கோ. முதல்ல போலீஸ் கிட்ட இருந்து கிரைம் லொகேஷனை எடுத்துக்கலாம். போலீஸ் கிட்ட டேட்டா என்னவோ இருக்கு, ஆனா அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் என்னன்னு தான் புரியல. சார், இப்போ வரைக்கும் 8 ராபரி நடந்திருக்கு, அதுவும் வெவ்வேறு இடத்துல. மியூசியம், ஜுவல்லரி ஷாப், டிஜிட்டல் வால்ட், ஆன்டிக் மார்க்கெட். என்ன இந்த திருட சீசன் பாஸ் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கானா என்ன? ஆனா மேஜர் திருட்டுன்னு எதுவுமே நடக்கல. அவங்க வேற ஏதோ பெரிய விஷயத்தை பிளான் பண்றாங்க. இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு கொடுங்க. இது பார்க்க ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு. அடுத்த திருட்டு எங்க நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். லாஜிக்கல் ஆர்மி அது எங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சதா? ஒவ்வொரு 3வது திருட்டும் ஒரு கோவில் நடக்குது. 9வது திருட்டும் ஒரு கோவில் தான். ஆனா அது என்ன கோவில்? முதல் 2 கோவிலோட போட்டோஸை காட்டுங்க. 2 போட்டோஸையும் பாருங்க. அதுல சன் சிம்பிள்ஸ் இருக்கு. அதோட இந்த கோவில்கள் ரொம்ப பழமையான கோவில்கள். அடுத்த திருட்டும் இந்த மாதிரி ஒரு கோவிலா தான் நடக்கும். அங்கேயும் இதே மாதிரி சிம்பிள்ஸ். அதோட வரலாற்று சிறப்புமிக்க கோவிலா இருக்கும். ஆதி, இப்ப நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு. சீக்கிரமா ஒரு கோவில தேடணும். அது மும்பை பக்கத்துல இருக்கு. அங்க சன் சிம்பலும் இருக்கும். நான் உனக்கு போட்டோஸ் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி இருக்கும். ஓஹோ, சன் டெம்பிள்ஸா? நான் இப்பவே தேட ஆரம்பிக்கிறேன். மிஷன் இப்ப அபிஷியலா ஸ்டார்ட் ஆயிருந்தது. We have spotted suspect running. சார், லெட்ஸ் prep. நான் ரூஃப் டாப் வழியா கிளம்பி போறேன். அவனுக்கு எதிரில் இருக்கிற வழியா நான் வரேன். அவன் தப்பிக்கவே கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு இந்த திருடனை விடுறதா இல்ல. டைமிங் இஸ் எவ்ரிதிங். ஆலியா அவனை எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணா போதும். சயின்டிஸ்டோட கேஜெட் நமக்கு டைம்க்கு உதவியா இருக்குல்ல. உன்ன மாதிரியான திருடலாம் இவ்ளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நீ வேற யாருக்காகவோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க பாஸ் அந்த 6 கீஸை தேடிக்கிட்டு இருக்காரு. 6 கீயா? என்ன கீ இது? பிரம்மா டெம்பிள்ஸோட ரகசியத்தை திறக்கக்கூடிய அந்த கீஸ். இந்த பிரம்மா டெம்பிள் எங்க இருக்கு? அது எனக்கு தெரியாது. அது பாஸ்க்கு மட்டும்தான் தெரியும். கீஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த சிம்பிள்ஸ் இருக்கிற டெம்பிள்ஸ்ல. அப்ப அதுதான் அவங்க அடுத்த டார்கெட்டா இருக்கும். ஆதி, அப்டேட் இருக்கா? 3 டெம்பிள்ஸ் இருக்கு. 30 மினிட்ஸ் டைம் வேணும். நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் அனுப்பி வைக்கிறேன். இதோ உங்களோட திருட. மேகுல் உடனே அங்கிருந்து சயின்டிஸ்டோட லேப்க்கு கிளம்பி போறாரு. சயின்டிஸ்ட் அவரோட லேப்க்கு போறதுக்கு ஒரு ரிடில அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு.
இந்த 3 வழியில எந்த வழியில போனா சயின்டிஸ்டோட லேப்க்கு போகணும் உங்களால சொல்ல முடியுமா? இதோ இந்த வழி, இதோ இந்த மாதிரி. மேகுலும் ஆலியாவும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்டோட லேப்க்கு கிளம்பி போறாங்க. வழக்கமா ஒவ்வொரு மிஷனும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம புல்புலியா சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு சின்ன விசிட் போடுறது வழக்கம் தானே. வாவ், இது சாப்பிடுற சாண்ட்விச் தானே சார்? பசிக்குது. இல்ல, இதுல ஹீட் பல்ஸ் சென்சர்ஸ் அப்புறம் ட்ராப் லாக்கர்ஸ் வச்சிருக்கேன். திருடன் இதுக்கு பக்கத்துல போனாவே போதும், அவன் மாட்டிப்பான். உங்க இன்வென்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு கிரேசியா இருக்கோ அதே அளவுக்கு அது நல்லா வேலை செய்யுது. சார், இது ஒரு நாள் நம்மள ஸ்பேஸுக்கு அனுப்பிரும். சார், டெம்பிள் கிடைச்சிருச்சு. மும்பைல இருந்து கோவா போற வழியில ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல. பிங்கோ, லொகேஷன் அனுப்புங்க. we are on our way. தப்பி தவறி இத சாப்பிடாத ஆலியா. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய கோவில்ல தான் ஒரு சாவியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. சார், இந்த புது அசிஸ்டன்ட் சூட்ல நான் ஆசமா ஃபீல் பண்றேன். ஆலியா, ஃபோக்கஸ் பண்ணு. கண்டிப்பா இந்த இடத்துக்கு யாரோ வந்திருக்கணும். சார், இப்பவும் எனக்கு இது சாப்பிடுற சாண்ட்விச்னு தான் தோணுது. அங்க திருடன் திருடுறதுக்காக கிளம்பி போயிருந்தான். ஆனா அங்க எங்கேயுமே அவனுக்கு அந்த கீ தெரியல. அது பெரிய பெரிய ராக்ஸுக்கு மத்தியில இருக்கு. ஆனா ஒவ்வொரு வழியிலயும் ஒரு லாஜிக் இருந்தது. திருடன் உள்ள போயிடுறான். ரொட்டேஷன் சிஸ்டமை ஹேக் பண்ணதும் அந்த திருடனுக்கு அந்த கீ கிடைச்சிருது. ஆனா புல்புலியா சயின்டிஸ்டோட இந்த கேட்ஜெட் ஆனா பாவம் திருடனுக்கு தான் பெரிய டைஜஷன் ப்ராப்ளமா மாறிடுச்சு. முதல் கீ இப்ப மேகுல் கிட்ட இருக்கு. சாண்ட்விச் பாம் 1, திருடன் 0. இந்த சயின்டிஸ்டோட மகிமையே மகிமைதான். அதோட மேகுல் சாரோட அப்சர்வேஷன் டாப் நாட்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஒரு கீ கிடைச்சிருச்சு. ஆனா மத்தத மிஸ்டர் வாஸ் எடுத்துப்பாரு. நீங்களா என்ன ரகசியத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த டெம்பிள்குள்ள ஒரு ரகசியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதால இந்த உலகத்தோட பேலன்ஸையே மாத்திட முடியும். 6 கீ கிடைச்சா அந்த டோர் ஓபன் ஆயிடும். ஒரு கீ கிடைச்சிருச்சு. ஆனா ரேஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மேகுலும் ஆலியாவும் வாச நிறுத்திடுவாங்களா? அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.